அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க எப்பவுமே ஒன்று நினைங்க, நீங்க ஜெயிக்க போறவங்க. ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. ஸோ பெரிய திட்டங்கள் எல்லாம் ஒரே நாளிலே நிறைவேறுவது இல்லை. பெரிய லட்சியங்கள் எல்லாம் ஒரே நாளிலே நிறைவேறுவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறது எல்லாமே ஒரே டைம் ஒரே வருஷத்துக்குள்ள நிறைவேற போறதில்லை. அதுக்கு ஆண்டவர் என்ன எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் டைம் எடுக்கிறார். ஏன் ஆண்டவர் டைம் எடுக்கிறார் அப்படின்னா, இது சீக்கிரமாய் உடைஞ்சு போகிறது அல்ல, இது நிலைவரமாய் உங்களுக்கு இருப்பதற்காக, ஆண்டவர் உங்களை உருவாக்குறதற்காக கர்த்தர் என்ன பண்றாருன்னா டைம் எடுக்கிறார். அதனால நீங்க இந்த மூன்றாவது கூட்டத்தில் என்ன கர்த்தர் ஒரு உயர்வுக்கான ஒரு ப்ராசஸ்ல என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்க இப்போ அவமானப்படுறீங்களா, அதுல ஆண்டவர் ஒண்ணு உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு நஷ்டம் வருதா, அதுல ஆண்டவர் ஒண்ணு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. யாராவது ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டு போறாங்களா, ஆண்டவர் அதுல ஒண்ணு உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. திடீர்னு நீங்களே ஏமாந்து போறீங்களா, ஆண்டவர் அதுல ஒண்ணு உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு எதிர்பாராத விதமாய் திடீர்னு ஒரு நஷ்டம் உங்களுக்கு வருதா, ஆண்டவர் அதுல ஒண்ணு வச்சிருக்கிறாரு. நீங்க நல்ல சித்தத்தின்படி ஜோம் பண்ணி ஆரம்பிச்சீங்க, ஆனா அது தோல்வி அடையுதா, ஆண்டவர் அதுல ஒண்ணு வச்சிருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாருன்னா, கர்த்தர் இப்பொழுது பழக்கி வைக்கிற தேவனா இருக்கிறார். அதனால உயர்வுக்கான ஒரு ப்ராசஸ்ல நம்ம இருக்கிறோம். நீங்க உங்க மனசார நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, என் மேல ஆண்டவர் நோக்கம் வச்சிருக்கிறாரு, திட்டம் வச்சிருக்கிறாரு. ஆனா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த உயர்வுக்கான ப்ராசஸ்ல கர்த்தர் என்னை கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு சரியா அறிஞ்சுக்கிட்டு, இதுல நான் என்ன கத்துக்கணும் ஆண்டவரே, இதுல நான் என்ன கத்துக்கணும், நான் இதுல இந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு தேவனுடைய பிள்ளை ரெண்டு விஷயத்தை கண்டிப்பா நீங்க பண்ணக்கூடாது. ஒண்ணு, நீங்க பயப்படக்கூடாது. இன்னொன்னு, நீங்க யோசிக்க கூடாது. நீங்க இதுல இந்த வெற்றி அடைய வேண்டிய ஒரு தலைவனும் தலைவியும் நீங்க செய்ய வேண்டிய, உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய குவாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க பயமும் படக்கூடாது, நீங்க யோசிக்கவும் கூடாது எப்பவுமே. அதுக்காக நீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்றதுல பயப்பட வேண்டாம்னு சொல்லல, ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது பயம் இல்லாம செய்யாதீங்கன்னு சொல்லல. ஆனா அதை குறிச்ச பயம் உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம். சிலரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் பணத்தை கொண்டு போய் செலவு பண்றதுக்கு பயப்படாம செலவு பண்ணுவாங்க, அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. என்ன பேர் பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதை குறிச்ச பயத்தை சொல்லலை. ஆனா ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சு, ஒரு அவமானம்னு ஒன்று வந்துருச்சு, ஒரு நஷ்டம்னு ஒன்று வந்துருச்சு, ஒரு இழப்புன்னு ஒன்று வந்துருச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு தலைவன் ஒரு தலைவி நீங்க செய்ய வேண்டியது முதல்ல என்ன அப்படின்னா, நீங்க பயமே படக்கூடாது. பயமே படக்கூடாது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார். நீங்க பயப்படுகிற வரைக்கும் நீங்க ஜெயிக்கவே முடியாது. உங்களுக்குள்ள சக்தி இருக்கலாம். நான் சொல்றேன், தாவீதுக்குள்ளே இருக்கிற அதே ஆண்டவர் தான் யாருக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, சவுல் ராஜாவுக்குள்ளே இருக்கிறாரு. தாவீதுக்குள்ளே இருக்கிற அதே ஆண்டவர் தான் அங்க இருக்கிற எல்லாருக்குள்ளே இருக்கிறாரு. ஆனா இந்த தாவீது ஜெயித்ததற்கும் சவுல் தோற்றதற்கும் காரணம் என்னன்னா, கோலியாத்தை பார்க்கும் போதே அவங்களுக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா, ஒரு பயம் வருது. பிரச்சனையை பார்க்கும் போதே ஒரு பயம் வருது. அப்போ நீங்க ஒண்ணு நினைச்சுக்குங்க, முதல்ல நீங்க பிரச்சனையை பார்த்து பயப்படுகிறத முதல்ல நிறுத்துங்க. பயப்படுகிறத முதல்ல நிறுத்துங்க. நீங்க பயப்படுகிறத நீங்க நிறுத்தல அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக நீங்க நீங்க ஒரு வெற்றி உள்ள மனுஷனா மாற முடியாது. கவனிங்க, இப்போ சமீபத்தில் ஒரு 3 days 3 நாளைக்கு முன்னாடி நான் நம்முடைய சர்ச்சுக்கு பின்னாடி அந்த வீடு, அது ஃபர்ஸ்ட் நான் தான் அதில் குடியிருந்தேன். அப்போ குடியிருக்கும் போது அந்த ஈபி எதில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அது டொமஸ்டிக் அப்படின்னா வீட்டு லைனில் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம அதில் பைபிள் ஸ்கூலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், அதை கமர்ஷியலாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ வீட்டு கரண்டை வச்சு நம்ம அந்த மாதிரி கமர்ஷியலான காரியத்தை செய்ய முடியாது. உடனே ஈபிலிருந்து ஒரு தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸரை கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி எனக்கு இதை கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும், எனக்கு கொஞ்சம் நீங்கள் இதை கமர்ஷியலாக கொஞ்சம் மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். சொன்ன உடனே அவர் ரொம்ப நம்பிக்கைக்குரிய மனுஷன், தெரிஞ்ச மனுஷன். அவர் ஓகே பண்ணிடலாம் ஃபாதர், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். சொன்னவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆஃபீஸில் போய் என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டார், இந்த மாதிரி ஃபாதர் கேட்டார், அதை கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும் நம்மன்னு சொன்ன உடனே ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தர் அவருக்கு கொஞ்சம் பிடிக்காதுன்னு வைங்களேன், கிறிஸ்டியானிட்டியை பிடிக்காது, அந்த மாதிரி கொஞ்சம் கோபமாகவே எப்போ வந்தாலும் சர்ச்சில் கோபமாகவே இருப்பார். அடுத்த நாளே ஒரு ஸ்குவாட் ஒருத்தர் அனுப்பிட்டாங்க.
எங்கே அனுப்பிட்டாங்கன்னா சர்ச்சுக்கு அனுப்பிட்டாங்க. சர்ச்சுக்கு அனுப்பி எல்லா சுவிட்சையும் ஆன் பண்ணுறாங்க, எல்லா லைட்ஸையும் போட்டு பார்க்குறாங்க. ஸோ எல்லாமே எரியுது. ஈபியில் போய் மொத்த லைட்டையும் மொத்த சுவிட்சையும் ஆஃப் பண்ணுறாங்க. ஆஃப் பண்ணால் சர்ச்சில் இருக்கிற சுற்றி நம்ம ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்கோம்ல, அது அப்படியே எரிஞ்சிட்டு இருக்குது. உடனே அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, அப்போ நீங்கள் இது வரைக்கும் ஏமாற்றி கவர்மெண்ட்டை ஏமாற்றி நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வரும்போது, நம்ம சர்ச்சில் இருக்கிற தம்பி அவங்கள்ட்ட பேசி அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த லைனில் தான் அவங்க சும்மா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதை ஆஃப் பண்ணி பார்த்தா ஆஃப் பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மிஸ்டேக் பண்ணலைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சார் சாரி சார், தெரியாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நாங்கள் பண்ணிட்டோம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. அவங்க போயிட்டாங்க. நானும் உங்களுக்கு ஃபோன், நான் நேரடியாக போகல, அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சர்ச்சுக்குள்ளே வரும்போது நான் அந்த இடத்துல இல்லை, நான் ஃபோனில் தான் பேசிட்டேன், அந்த ஆஃபீஸர்கிட்டையும் பேசிட்டேன், நம்ம தம்பிகள்கிட்டையும் பேசிட்டேன். அவங்க பார்த்துட்டு இல்லை சார் நாங்கள் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது என்னுடைய இப்போ 23வது வருஷம், 23 இயர்ஸில் இப்படி நான் பதில் சொல்கிறேன். நான் அதுக்காக ட்ரிகர் ஆகலை, நான் அதற்காக பயப்படலை, நான் அதற்காக யோசிக்கலை. என்னுடைய ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறேன், இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணலை. ஏன்னா எனக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு தைரியம் இருக்குது. ஒன்று நம்ம எந்த தப்பும் அந்த தைரியம், இன்னொன்று என்ன வந்தாலும் சொல்லுங்களேன், என்ன வந்தாலும் நம்ம தானே பார்த்துக்க போகிறோம். ஆனால் இந்த ஒரு கான்ஃபிடென்ட், இந்த ஒரு தைரியம் எப்போ இல்லை? ஆரம்பத்தில் இல்லை. அப்போ நான் பயப்பட்டது இப்போ நினச்சா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் தேவையில்லாமல் பயப்பட்டிருக்கிறேன். அதனால ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், முதல்ல இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்குள்ள ரொம்ப பயம் இருக்கலாம். உங்களுக்கு முன்பாக இருக்கிற கடனை பார்க்கும்போது உங்களுக்கு பயமாக இருக்கலாம், தேவைகளை பார்க்கும்போது உங்களுக்கு பயமாக இருக்கலாம், சவால்களை பார்க்கும்போது உங்களுக்கு பயமாக இருக்கலாம். ஒன்றும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு எதிர்கொள்ளக்கூடிய பலனை தருவார். நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க, உங்கள் மூலமாக தானே ஆண்டவர் ஆரம்பித்தார். கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு தானே, கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்போது நீங்கள் வெற்றியுள்ள தலைவர்கள் கர்த்தர் உங்களை ப்ராசஸ் பண்ணுற டைமில் நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் முயற்சி என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் இனி எதுக்குமே என்ன பண்ணக்கூடாதுன்னா, நான் முதல்ல சொல்லுங்க எல்லாருமே, நான் பயப்படக்கூடாது. எல்லாத்தையுமே அதுக்காக அந்த தைரியத்தை நீங்கள் இருமாப்பா ஆள வேண்டாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா, அவ்வளோதான் காலரை தூக்கி விட்டுட்டு கையை மடித்து போட்டுட்டு வா பார்க்கலாம், என்ன சார் பிரச்சனையா சார், நான் பார்த்துக்கலாம் சார், நான் பணம் கட்டுறேன் சார், ஃபைன் கட்டுறேன் சார், இப்படின்னு போய் விதண்டாவாதம் பேசிக்க வேண்டிய அவசியம். உங்களுடைய தைரியம் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. உங்களுடைய தைரியம் யாருக்கு தெரிந்தால் போதும் என்றால், நீங்கள் உங்களுக்குள்ளே தைரியமாக இருந்தால் போதும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல? வெற்றி உள்ள தலைவனுடைய தைரியம் வெளியே உள்ள ஆட்களுக்கு அல்ல, யாருக்கு தெரியணும்? நான் தைரியமாக இருக்கிறேன் அப்படின்றது யாருக்கு தெரியணும்? ஆனால் நமக்கு நேரே ஆப்போசிட். வெளியில் பார்க்கும்போது நம்ம என்ன தெரியும்? வெளியில் பார்க்கும்போது என்ன சார் இவ்வளோ தைரியமாக இருக்கிறீங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனையாக அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி நம்மளை பார்த்து அத்தனை பேரும் மெச்சிக்குவாங்க. உங்களை மாதிரி தைரியமெல்லாம் வராதுங்க சார். நான் அது வேற, நம்ம ஒருவேளை நம்ம என் மனைவி மாதிரி ஒரு மனைவி இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் சிங்கம் அப்படின்வாங்க. நம்ம எவ்வளோ பயப்படுறோன்னு அவங்களா தெரியும். ஆனால் அவன் சிங்கங்க, நீங்கள் எப்படிங்க இவ்வளோ தைரியமாக இருக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, நான்லாம் சுருண்டிருப்பாங்க இந்த பிரச்சனைக்கு அப்படின்னு அவங்க சொல்லும்போது, நீ உனக்கு ஒன்றும் தெரியாது, உள்ளுக்குள்ளே எவ்வளோ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒன்று நினச்சிக்கங்க, நம்முடைய தைரியம் வேற யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம். வெளியே இருக்கிற நிறைய பேர் நம்மளை பார்க்கும்போது கோழையாத்தான் நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்கு தைரியமாக தெரியவே தெரியாது. நீங்கள் பாருங்களேன், பெரிய பெரிய லீடர்ஸு, பெரிய பெரிய சாதனையாளர்கள், ஜெயித்தவர்கள் எல்லாரும் பாருங்க, அவர்களுடைய தைரியம் எல்லாம் வெளியில் அவங்க காமிச்சிக்கவே மாட்டாங்க. யார் நீங்கள் அவங்க நீங்கள் ஒரு பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய ஆழ்டத்தில் போய் நிற்கிறீங்க, பிரச்சனை பண்ணிட்டீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அந்த பிரச்சனை பண்ணின உடனே அப்படியே அங்கே நின்றுட்டு மடித்து கட்டிட்டு வாட பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரச்சனையை அந்த இடத்துல பெருசு பண்ணாமல் உங்களை சாஃப்ட் பண்ணி அமைதியாக பண்ணி என்ன கேட்பாங்க தெரியுமா? அப்படியாப்பா ஒன்றும் இல்லைப்பா, சாரிப்பா, அப்படி மிஸ்டேக் ஆயிடுச்சாப்பா, சரி ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதப்பா, நீ போப்பா. அது என்ன அப்படி போப்பான்னு எங்கே சொல்லுவாங்க? வாயில் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இருதயம் என்ன பண்ணாது?
இப்போது நீங்கள் வெளியில் போகிறீங்க, நீங்கள் காரில் போகிறீங்க. ஸோ அவங்க ஆப்போசிட்டில் வராங்க. அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய ஒரு தலைவர், அவர் ஒரு சாதனையாளர். உங்கள் வண்டியில் முட்டிட்டார். இப்போது நீங்கள் அவர் யாருன்னே தெரில, நீங்கள் கத்துன்னு கத்துறீங்க. அப்போது நீங்கள் எனக்கு பணம் கொடுக்கலன்னா அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஆப்போசிட்டில் இருக்கிறவருக்கு எல்லாமே தெரியும்னு வச்சுங்களேன். ஆனால் அவர் உடனே போடா பார்த்துக்கோ, நீ என்ன வேணாலும் பார்த்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படி நான் சொல்லுவார். நீங்கள் பெரிய தலைவரில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் சாஃப்டாக பேசுவாங்க. தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் மிஸ்டேக் பண்ணேன்னா உன் வண்டியை நான் ரெடி பண்ணி தந்துடுறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் ஃபோன் நம்பர் இது தான், இல்லைன்னா வண்டி இந்த இடத்துல விடுறீங்களா, நாளைக்கு பார்க்கலாமா காலையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோழைகளை போல, தெரியாதது போல அவங்க அமைதியாக, அவங்கள நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது, இவ்வளோ பெரிய ஆளுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அழகாக நம்மளை அனுப்பி விட்டுட்டு அடுத்து 1 hour, வித்தின் 1 hour நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, நீங்கள் எங்கே போனீங்க, அங்கே இவங்க வரமாட்டாங்க. யார் வருவாங்க சொல்லுங்க? அவன் வரமாட்டாங்க, அவங்க ஆட்கள் நிற்பாங்க. என்ன சார், எங்கள் சாரோட வண்டி ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சா, என்ன பிரச்சனை, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எதுக்கு ராங்காக வந்தீங்க, நீங்கள் தண்ணி அடிச்சிருந்தீங்களா, இல்லை நீங்கள் தண்ணி அடிச்சது மாதிரி எனக்கு தெரியுது, இல்லையே எங்கள் சார் பேரில் கிடைச்ச பிரச்சனை வரவே வராது, சரி என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க, வேணா கேஸ் போட்டுடலாமா. அவங்க பேசுகிறத பார்த்தா இதுக்கு முன்னாடி அவங்க அவரை பார்த்ததுக்கும் இதுக்கு பின்னாடி நடப்பதற்கும் கொஞ்சம் கூட இருக்காது. ஏன்னா அதுதான் தலைவன். அந்த தலைவனுடைய தைரியம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்கும். ஆனால் நம்ம வளரலேன்றதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா, நம்ம வீராவசனம்லாம் எங்கே தான் பேசுவோம். ஹலோ, நீ என்ன கோழை நினச்சியா, என்ன நினச்சி ஒன்றும் செய்ய மாட்டேன்னு நினச்சியா, வா பார்க்கலாம், என்ன காசு செலவு பண்ண முடியாதுன்னு நினச்சியா, இதா தூக்கி பிடி, 1 லட்சமா தூக்கி போடு, 2 லட்சமா தூக்கி போடு, எல்லாருக்கும் முன்னாடியும் நம்ம பெரிய தைரியசாலி மாதிரி அப்படியே பயங்கரமாக காமிச்சிருவோம். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. இது தலைவனுடைய அழகு அல்ல. ஸோ இன்னைக்கு இந்த 3வது நாள் கூட்டத்தில் உங்களுக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், ஒன்று எனக்கு வெளியில் தாவீது என்ன பெரிய கோலியாத்து, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அப்படியெல்லாம் போல. அவனுக்கு தைரியம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா, எங்கே இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள ஒரு விசை சிங்கம் வந்துச்சுப்பா, ஒரு விசை கரடி அடிச்சு, 2ஐயும் என் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாருல்ல, இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம் எனக்குள்ள தைரியம் இருக்குது. அதனால் இன்றைக்கு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்காக ஒரு ஜெப குறிப்பை போல ஜெபம் பண்ண போகிறேன். உங்கள் இருதயமெல்லாம் சோர்ந்து போய் இருக்கலாம், அப்படியே பயத்தினால நிரம்பி இருக்கலாம். வெளி தோற்றத்தில் நீங்கள் தைரியம் உள்ளவர்களாய் காமிச்சாலும் உங்களுக்குள்ள தைரியம் கொஞ்சம் கூட இல்லாமல் போகலாம். ஆனால் நான் நம்புகிறேன், நம்மை பலப்படுத்துகிற, தைரியப்படுத்துகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் இப்போ நீங்கள் எதுக்கு ஜெபிக்கணும்னா, எனக்கு ஒரு கிருபையை தாருங்க, எனக்குள்ள என்ன வந்தாலும் முதல்ல என்ன வரணும் ஆண்டவரே, சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க எல்லாரும். தைரியம் மட்டும் வரணும். நான் ஒரு மருத்துவமனைக்கே போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட எனக்குள்ள முதல்ல என்ன வரணும், ஒரு ஆப்ரேஷனுக்குள்ள நான் போனால் கூட எனக்குள்ள என்ன வரணும் சொல்லுங்களேன். இப்போ இந்த கண் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த கண் ஆப்ரேஷன் பண்றதுக்கு எத்தனை பேருக்கு பயம், கை தூக்குங்க பார்க்கலாம். உண்மையா சொல்லுங்க, கண் உங்க கண்ணுல கொஞ்சம் ஏஜ் ஆன உடனே சிலருக்கு புற மாதிரி வரும், உடனே அதை ஆப்ரேஷன் பண்ணணும். இந்த கண் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தா நீங்க எத்தனை பேர் பயப்படுவீங்க? கண்ணுக்குள்ள ஏதாவது போனாலே நமக்கு நிறைய பேருக்கு பயமா இருக்கும். ஆனா சில அம்மா மாட்ட கேட்டு பாருங்க, ஜாலியா போய் என்ன பண்ணிட்டு வருவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். என்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, பாஸ்டர் போன வாரம் ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணினேன், 1 வாரம் லீவு கிடைச்சிச்சு, இன்னைக்கு இந்த வாரம் இன்னொரு கண்ணில், என்னம்மா இவ்வளோ தைரியம் சொல்றீங்க, தைரியமா உங்களுக்கு பயமே இல்லையான்னு கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், படுக்க வச்சோன்னு ஒரு மருந்து ஊற்றுவாங்க, அப்படியே ஈஸியாக உள்ளேருந்து எடுத்துருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்போ அந்த தைரியத்தினால அந்த பிரச்சனையை அவங்க ரொம்ப ஈஸியாக மேற்கொள்றாங்க. அதனால தான் ஆண்டவர் வேதத்தில் முழுக்க என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்னா, பயப்படாதே, 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 எது வந்தாலும் பயப்படாதே, என்ன வந்தாலும் பயப்படாத, கீழே விழுந்தாலும் பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ எல்லாருடைய இருதயத்திலையும் இப்போ ஒன்று வரப்போகுது. நான் நம்புறேன், நீங்க ரொம்ப அழகா தாண்டுவீங்க. நீங்க எல்லாத்துலேயும் ஜெயிச்சு மனசுல எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நீங்க வெற்றி அடைவீங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப வெற்றியானதா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க சந்தோஷமா உணர்வீங்க.
எப்போ அப்படின்னு சொன்னா, தேவன் எனக்கு பயமுள்ளாவிய கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. பாஸ்டர் அப்படின்னா நீங்க பயப்படவே மாட்டீங்களா பாஸ்டர் அப்படின்னு நீங்க என்ன பார்த்து கேட்கலாம். கண்டிப்பாக எனக்குள்ளேயும் என்ன இருக்குது, பயம் இருக்குது. ஆனா நான் ஒரு ப்ராசஸ்ல இருக்கேன். என்ன ப்ராசஸ்ல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அதை கேட்கும்போது திடீர்னு ஒரு சின்ன பயம் வந்தாலும் என் மனசு இன்னொன்னு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நீ ஏன் பயப்படுறேன்னு என்ன பார்த்தே நான் கேட்கிறேன். நான் அந்த பயத்தை வளர்த்துறதுக்கு நான் விரும்பல, அந்த பயத்திற்கு நான் உயிர் கொடுக்கிறதுக்கு விரும்பல. சரி நீ பயப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுவரைக்கும் எத்தனையோ சூழ்நிலை ஆண்டவர் தாண்ட பண்ணாரு தானே, இந்த சூழ்நிலை ஆண்டவர் தாண்ட பண்ண மாட்டாரா, இந்த சிச்சுவேஷன் மாறாதா, அதெல்லாம் மாறும், நீ ஒன்றும் பயப்படாத, பார்த்துக்கலாம் கர்த்தர் இருக்கார்ல அப்படின்னு எனக்கு நானே பேசிக்கொள்ளுகிறேன். எனக்கு நானே என்னை உற்சாகப்படுத்துகிறேன். எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்னையே அப்படி மாற்றதை நான் ஃபீல் பண்றேன். அதனால பயம் அப்படின்றது ஒரே நாள்ல சுத்தமா போயிட்டு அவ்வளவுதான், இனி சாகிற வரைக்கும் பயமே வராதுன்னு நான் சொல்லல. அடிக்கடி ஒருவேளை பய உணர்வுகள் உங்களை தாக்குனாலும் நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். நீங்க ஒருவேளை அந்த டைம்ல உங்களுக்கு பயம் வந்தாலும் அடுத்த நிமிஷம் நீங்க என்ன ரெடி ஆகணும்னா, பரவாயில்ல, என்னை நடத்துகிறதற்கு கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த 3வது மீட்டிங்கில் எல்லாருடைய இருதயத்தையும் கர்த்தர் தைரியப்படுத்த போறார். இங்கே வந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற, ஆன்லைனில் கேட்குற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா தைரியப்படுத்த போறார். நான் எப்படி என்னுடைய தைரியத்தை வெளியிலே காமிக்கிறவன் அல்ல. என் தைரியம் எங்கே இருக்கும்? சத்தமாக சொல்லுங்க, எங்கே இருக்கும் என் தைரியம்? என் தைரியம் உள்ளுக்குள்ளே இருக்கும். நமக்கு நல்லதற்கு நம்ம தலைவர்களாய் மாற போகிறோம். அதுக்கு எனக்குள்ள என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், ஆமென், அந்த தைரியத்தை கர்த்தர் தரப்போறாரு. யாரோ ஒருத்தர் ஒருவேளை இன்னைக்கு வந்திருக்கலாம், பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் எனக்காக தான், எனக்கு தைரியமே இல்லை. நிறைய ஃபெயிலியரை பார்த்து உங்களுக்கு தைரியம் இழந்திருக்கலாம். நிறைய நஷ்டத்தை பார்த்து நீங்க தைரியத்தை இழந்திருக்கலாம். நிற்கவே முடியாம தைரியத்தை இழந்திருக்கலாம். சிலதெல்லாம் எதிர்பார்த்து நடக்காததுனால தைரியத்தை இங்க இழந்திருக்கலாம். ரொம்ப நாள் காத்திருந்து கிடைக்காதனால தைரியத்தை இழந்திருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இன்றைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல மீண்டும் உங்களை என்ன பண்ண போறாருன்னா, கர்த்தர் தைரியப்படுத்த போறார். என்ன நடந்தாலும் முதல்ல நான் பயப்பட மாட்டேன், இன்னொன்னு அதை குறித்து யோசிக்கவும் மாட்டேன். இது இந்த அபிஷேகத்தை நீங்க பெற்று கொள்ளல அப்படின்னு சொன்னா, நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள நீங்க என்றே ஆக முடியாது. இந்த 2 நெகட்டிவ் இருக்கிற ஒரு பர்சன் ஒரு வெற்றி உள்ள தலைவனாய் தலைவியாய் நீங்க மாறணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. பயம் ஒரு மிகப்பெரிய கொடுமையினுடைய ஆயுதம். இந்த ஹிட்லர் தான் யூதர்களை அதிகமாய் கொன்று குவித்தவர் ஹிட்லர். ஆனா இந்த ஹிட்லர் பயங்கரமான தைரியசாலி. அவர் சாக போற, நீங்க அவங்களுடைய அதெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவருடைய மரணம் கடைசி அந்த சூழ்நிலை நெருங்கும் போது அவர் நேசித்த பொண்ணை, அவர் சாகிற அன்னைக்கு தான் அந்த கல்யாணம் நடக்குது. அவர் நேசித்த வளர்த்தின நிறைய நாய்களை அவர் கொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க மனைவி சூசைட் பண்ணி செத்துறாங்க. அதுக்கப்புறம் இவரும் சூசைட் பண்ணி செத்துறாரு. அவங்க எப்பவுமே அவங்க டீம்ல அவங்க தைரியமா இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவங்க கழுத்துல இல்லைன்னா அவங்க பாக்கெட்ல எப்பவுமே சயனைடு ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த சயனைடு அப்படின்றது இருக்கிறதுலே மோசமான ஒரு உயிர்கொல்லி. அது ரொம்ப சின்ன டேப்லெட் மாதிரி, சின்ன ஒரு சாக்லேட் மாதிரிலாம் வச்சுக்கலாம். அவ்வளோதான். அதை நாக்கில் அவங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே அவங்க செத்துருவாங்க. அப்போ ஒரு சயனைடு எனக்குள்ள இருக்குது. ஒருவேளை எதிரி என்ன பிடிச்சிட்டான்னா அவ்வளவுதான், நான் உயிரோடு இருக்க மாட்டேன், வாயில போட்டா அடுத்த நிமிஷம் செத்துருவேன். மரணத்தை தான் மறிக்க போகிறத அவங்க தைரியமா செத்தா பரவாயில்லன்னு நினைச்சாங்க. அந்த சயனைடு அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்துச்சு. நான் என்ன நம்புறேன்னா, ஒரு உலகத்துல ஒரு கொல்லுகிற ஒன்று மேல ஒரு மனுஷன் ஒரு நம்பிக்கை வச்சு அவ்வளவு தைரியமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, வாழ வைக்கிற தேவன் நமக்குள்ள இருக்காருல்ல, நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் நமக்குள்ள இருக்கிறார்ல, அவர் நமக்கு சொந்தமா மாறிட்டார்ல, நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. நான் நம்புறேன், உங்களை கொண்டே கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இதில் ரொம்ப நீங்க கவனமா இருக்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா, இந்த தைரியத்தை வேற யாருக்குமே தேவையில்லாம நம்ம என்ன பண்ணக்கூடாது. கேட்கல, சத்தமா சொல். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அவ்வளவுதான், பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டாரு, நாளைக்கு கடன்காரங்க யாராவது காலையில கூப்பிட்டாங்கன்னா, ஹலோ என்ன நினைச்சிருக்கீங்க, அப்படியா, நான் காசு வாங்கினது உண்மைதான், உங்களுக்கு தூக்கி மூஞ்சில வீசிட்டு நான் போயிட்டே இருப்பேன், ஆண்டவர் என்ன தைரியப்படுத்திட்டாரு, இனியெல்லாம் உங்க மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன், வா பார்க்கலாம், பார்க்கலாம் அப்படின்ற பேசிடக்கூடாது. அவ்வளவுதான், நாளைக்கு தூக்கிட்டு போயிடுவான்.
இல்ல. என் தைரியம் வந்து நாம் வெளித்தோற்றமா காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அவங்க போன்ல பேசிட்டு இருக்கும் போதே என்னுடைய இருதயம் என்ன பண்ணாது? கலங்காது. என்னுடைய இருதயம் தைரியமா இருக்கும். நான் பதில் சொல்லுவேன், சாரி சார், ஆமா நான் கொடுக்கலான்னு நினைச்சேன், முடியல, நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், கண்டிப்பா தந்துருவேன்னு என் வாயில பேசுவேன். ஆனா என் இருதயம் என்ன சொல்லும் தெரியுமா? பரவாயில்ல, பார்த்துக்கலாம், பயப்படாத, கொடுத்துடலாம், அதெல்லாம் கொடுக்க முடியும், அடுத்த பிசினஸ் ஆண்டவர் ஆசை வச்சாருன்னா கொடுத்துருவேன், கொஞ்சம் சமாளிச்சுக்கோ. சரி, அவன் போலீஸ் ஸ்டேஷன் போறானா, போயிரு, பிரச்சனை இல்லை, நின்று 2 நாள் ஜெயிலில் வச்சாலும் பரவாயில்ல, உள்ள உட்காந்து சாப்பிட்டு, அதுவும் ஒரு புதிய அனுபவம் தான், வந்துடலாம், விடு, அவ்வளோதான். போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தது மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொன்னது மாதிரி இருக்கும், நமக்கும் ஒரு சாட்சியில் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், நானும் 2 நாட்கள் காவலிலே அழிக்கப்பட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலான்னு சொல்லிட்டு உங்கள் மனசு ஒரு விதத்தில் பேசிட்டே இருக்கும். வெளியில் ஒரு மாதிரி பேசினாலும் உங்கள் இருதயம் மட்டும் என்ன பண்ணாதுன்னா, அதுதான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தரப்போறாரு. இந்த சத்தத்தை கேட்குற உங்களுக்கு அதைத்தான் கர்த்தர் தரப்போறாரு. நீங்கள் எந்த பிரச்சனைக்குள்ளே போனாலும், எந்த சூழ்நிலைக்குள்ளே போனாலும், உங்கள் இருதயம் மட்டும் என்ன பண்ணாதுன்னா, சத்தமாக சொல்லுங்க, பயப்படாது. அவன் இருதயம் பயப்படாது, அவள் இருதயம் பயப்படாது, அவன் இருதயம் பயப்படாது. நான் இதை பிரசங்கம் பண்ண நான் சொல்றேன், உங்களுக்குள்ள அப்படியே வரட்டும், உங்களுக்குள்ள அப்படியே வரட்டும். இன்னைக்கே அந்த ப்ராசஸ் ஆண்டவரை ஆரம்பிக்கட்டும். கர்த்தருக்கு வருகை தாமதிக்குமானால் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை தர்றாரோ இல்லையோ, இந்த பிளஸ்ஸிங்கை ஆண்டவர் தரட்டும். யாருமே பயப்படுத்த முடியாத, யாருமே உங்களை அச்சுறுத்த முடியாத ஒரு பர்சனா ஆண்டவர் உங்களை நிச்சயமா மாத்துவார். அது உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை கையளவு மேகத்தை கர்த்தர் காமிச்சிட்டாரு. நீங்க வளர போகிறீங்கன்றது உறுதி, நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறது உறுதி, நீங்க அடுத்த லெவல் உயர போகிறது உறுதி. அந்த தைரியம் சாதாரணமா வராது, ஆண்டவராலே முன்குறிக்கப்பட்ட பர்சனுக்கு தான் வரும், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு தான் வரும். யாரை கர்த்தர் அந்த லெவல்ல கொண்டு போறாரோ அவர்களுக்கு தான் வரும். நான் நம்புறேன் உங்களுக்கும் எனக்கும் அது ஆரம்பம் ஆயிருச்சு. கர்த்தர் இன்றைக்கே கர்த்தர் ஆரம்பமாக்குறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க போனாலும் என் இருதயம் பயப்படாது. சொல்லுங்க, ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம், என் இருதயம் பயப்படாது. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பயப்படாது, அது கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். சொல்லுங்க, என் இருதயம் பயப்படாது, என் இருதயம் பயப்படாது, என் இருதயம் பயப்படாது. நாளைக்கு காலையில் நான் பயத்தோட எந்திரிக்க மாட்டேன், நான் தைரியத்தோட எந்திரிப்பேன். இங்கிருந்து போகும்போது நான் பயத்தோட போக மாட்டேன், நான் தைரியத்தோட நான் கடந்து போவேன். எனக்கு முன்பாக இருக்கிற சவால்களை இனி பயத்தோட அல்ல, நான் தைரியத்தோடையே. ஆமேன். ஜோஷுவாவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கும்போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட இருப்பேன், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். பயப்படாத, இந்த பொறுப்பை குறித்து நீ பயப்படாத. எல்லாரையும் பாருங்களேன், ஆண்டவர் அப்படிதான் நடத்தினார். தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருந்து 12 பேர் வந்து அவங்க பயப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள பயம் இருக்கும்போது ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க பயம் இருக்கும்போது வெளியே வர்றதுக்கு அவங்க பயப்பட்டாங்க. ஆனால் தைரியம்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் எடுமின்னு இந்த மாதிரி ஒரு மேடையை போட்டு என்ன பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா, சிலுவையில் அரைஞ்சிக்கிட்ட பாவி அவர் தான்டா ரட்சகர் அப்படின்னு கத்தி பிரசங்கம் பண்ணாங்க. ஏன்னா அந்த தைரியம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களாலே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடிஞ்சிருச்சு, வேலையை செய்ய முடிஞ்சு. ஒன்று நினச்சிக்கங்க, நீங்கள் தைரியம் ஆகிற வரைக்கும் உங்களால் எழும்பவே முடியாது, நீங்கள் உங்களுடைய வேலையை செய்யவே முடியாது, உங்களுடைய தொழிலை நீங்கள் அடுத்த கொண்டு போக முடியாது. நீங்கள் தைரியமானாதான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா, மனசுக்குள்ள ஆணித்தரமாய் ஒன்று பதியட்டும், என்னை தைரியப்படுத்துகிற கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கோடிகளானாலும் பயப்பட வேண்டாம். என் தேவன் நினைத்தாரானால் ஏதாவது ஒரு ஞானத்தை உங்களுக்கு தருவார். ஆண்டவருக்கு வந்து உங்களை மீட்டெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் விற்கப்பட்டீர்கள், ஆனால் என் ரத்தத்தை கொடுத்து நான் உங்களை என்ன பண்ணேன்னா மீட்டெடுத்தேன். உங்களை என்னை ஆண்டவர் எப்படி வாங்கினார்னா, அவருடைய ரத்தத்தையே கொடுத்து நம்மளை விலையா வாங்கியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் தூக்கி எடுக்கணும்னு நினைச்சாருன்னா கர்த்தர் எவ்வளவு பெரிய கரையத்தையும் பண்றதற்கு கர்த்தர் தயங்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அதனால எனக்காக பெய்டு ஏற்கனவே பண்றவர் மட்டும் கிடையாது, இன்னைக்கும் எனக்காக பெய்டு பண்ற ஒருத்தர். சத்தமா சொல்லுங்க, இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? உங்க பிள்ளையை கூட்டு ஹோட்டலுக்கு போனீங்க, உங்களுக்கு தெரியாமலே கிளாஸை உடைச்சிட்டாரு. உடைச்ச உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கத்துனாங்கன்னா கூட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார் அது என்ன கிளாஸுக்கு செலவானதோ அதை நான் என்ன பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன், விட்டுருங்க,
தூக்கி போட்டுருங்க, அதை க்ளீன் பண்ணிடுங்க. அது எவ்வளோ செலவாகும் சொல்லுங்க, நான் வாங்கி கொடுத்துட்றேன். ஏன் அப்படின்னா, என் பிள்ளைக்காக, என் பிள்ளை செய்த ஒரு தவறுக்காக, என் பிள்ளையினுடைய ஒரு அறியாமையினால் விழுந்ததுக்காக, அந்த பிள்ளையை மீட்டெடுக்கிறதற்கு நான் பெயிட் பண்ணுறதற்கு ஆயத்தமாக இருந்தா, என்ன மீட்டெடுக்கிறதற்கு என் அப்பா எனக்காக பெய்டு பண்ணாமல் இருப்பாரா? சொல்லுங்களேன். எப்படி உங்களை கைவிடுவார்? எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. என்னை தூக்கி எடுக்கணும்னு ஆண்டவர் நினைச்சாருன்னா, எனக்காக ஆண்டவர் ஏதாவது ஒரு விலைக்கிரயத்தை செய்வதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதனால நிச்சயம் நீங்கள் தூக்கி எடுக்கப்படுவீர்கள். அதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், தைரியமாய். ஆமென்.